அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் இணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனது வைத்தால் மட்டும்தான் இது நடக்கும். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதை மட்டும் நினைவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுத்தால் மட்டும்தான் அதிமுக வருகின்ற சட்டப்பேரவையில் வெற்றியை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவை தன் வசப்படுத்தி இருந்தது போதும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு சாதகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் தலைவர்களும் நன்றாக பார்த்திருப்பார்கள். இனியும் இது போன்ற தவறுகளை அதிமுகவின் தலைவர்கள் எடுக்குமேயானால் நிச்சயமாக இது மிக மோசமான நிலைமையை தான் அதிமுகவிற்கு ஏற்படுத்தும். ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் எதிரியை வீழ்த்த முடியும் என்று சென்னை விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு பதவியின் பணத்தின் மீது மட்டும்தான் மோகமாக இருக்கிறதே தவிர மக்கள் மீதும் அதிமுக வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என்பது துளியளவு கூட அவருக்கு சிந்தனையில் எட்டவில்லை என்றும் அவர் கூட இருப்பவர்களுக்கும் அது எட்டவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் சட்டப்பேரவையில் இவர்கள் வெளியேற்றம் செய்வது மக்களுக்குத்தான் பிரச்சனையாக அமைகிறது என்றும் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம் நடைபெற்றால் நிச்சயமாக இது அதிமுகவிற்கு பாதகமாகத்தான் மாறும், திமுகவிற்கு சாதகமாக மாறும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். 2026 சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்கள் மனதை வைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதற்கு முழு ஒத்துழைப்பை அதிமுகவின் தலைவர்கள் தொண்டர்களிடம் இருந்து பெற வேண்டும் என்றால் இருவர்களும் நேரடியான தொடர்பில் இருக்க வேண்டும். அதற்கான வேலைகளை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும். அதற்குத்தான் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றும் இது விரைவில் நடைபெறும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியுள்ளார்.